நீங்கள் பல ஆண்டுகளாக உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக பல விதமான நல்லதையும் செஞ்சிட்ருக்கோம். உண்மையிலேயே ப்ரெஸ் ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் பார்த்தா ஒரு ஆளை யூ கேன் மேக் எ பர்சன் ஆர் யூ கேன் ஆல்சோ பிரேக் எ பர்சன். இன்றைக்கி உலகம் பூரா மீடியா ஹேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ரீசண்டாக நேற்று ஒரு சிஐபிஐ இன்வெஸ்டிகேஷன் இருந்தது. அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணும் பொழுது பலவிதமான ஏஜென்சிஸ் பலவிதமான நிகழ்ச்சிகளை ராங்காக குறிப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்து உங்களோட பேச விரும்புகிறேன். கவர்மெண்ட்டோ கோர்ட்ஸோ ஆர்கனைசேஷன் லைக் சிபிஐ அண்ட் ஆல் தட் தே ஹாவ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே. அவங்களுடைய வேலை செஞ்சிட்ருக்காங்க. நல்ல அவங்களுடைய டியூட்டி. அவங்க வந்து நேற்று எங்கள் ப்ரிமியர்ஸ் வந்தாங்க. இது வந்து ஒரு லோன் ரிலேட்டட் மேட்டர். சம் இயர்ஸ் எகோ பத்மாவதி சுகர்ஸ் கம்பெனி, நாங்களாம் அப்போ சுகரில் இருந்தனால எங்களுக்கு கொடுத்த ஒரு லோனை அதை திருப்பி கொடுத்தாச்சு, கோர்ட் மூலமாக கொடுத்தாச்சு. இப்போ அதனுடைய டீட்டெயில் கேட்கறதுக்காக தான் சிபிஐ நேற்று வந்தது. We are fully cooperating and they are very good. They are doing their duty and it is their obligation to the society. இந்த மீன்டைம் இன்னைக்கு ப்ரெஷர் என்னன்னா, மக்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் 6 இடத்துல 7 இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. எல்லாம் டாக்டர் பழனி பெரியசாமியுடைய நிறுவனம், காலேஜஸ்ஸு, ஹோட்டல்ஸு, சுகர் கம்பெனி அப்படின்னு சொன்னால் நீங்கள்லாம் மக்களுக்கு தெரியும். நான் வந்து உலகம் பூரா எனக்கு ஒரு விசிபிலிட்டி இருக்குது. மை இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு இருக்காங்க. ஃபார்மர்ஸ் என்னை நம்பிட்டுருக்காங்க. ஆர்கனைசேஷன்லாம் பிக். இப்படி இருக்கும் பொழுது ஒரு ராங் நியூஸ் போச்சுன்னா தே வில் திங்க் ஐ எம் 33 வருஷமாக 40 வருஷமாக பிஸ்னஸ் செஞ்சுட்டு நான் என்னமோ ஒரு தவறான நிலைமையில் போயிட்டுருக்கிறதாக நினைப்பாங்க. உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் என்னென்னா, டு கிளாரிஃபை. நாங்கள் வந்து செய்கிற தொழிலை சிறந்த முறையில் தான் செஞ்சிட்ருக்குறோம். அதில் வந்து ஒரு சில டிரான்சாக்ஷனில் when there is a doubt, sure, government has the right, organization have the right to ask us. அது we are answering. We are fully cooperating. பட் எங்களுக்கும் அந்த பத்மாவதி சுகர் கம்பெனிக்கோ எந்த விதமான சம்மந்தம் இல்லை. அந்த எங்களுக்கு எப்போ ஐஓபியில் நான் வந்து பணம் வாங்கினதாக சொல்கிறாங்க. நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பணமே வாங்கினதில்லை, கடனே வாங்கினதில்லை. அப்புறம் 120 crores நாங்கள் வாங்கினதாக சொல்கிறாங்க. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இது பத்மாவதி சுகர் வாங்கினது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கடை வாங்கினோம். அந்த சோர்ஸ் எப்படி வந்தது எங்களுக்கு தெரியாது. பட் வாங்கி அதை வந்து உடனே திருப்பி கொடுத்துட்டோம். எந்த விதமான ஆர்கனைசேஷனில் எங்களுக்கும் அதுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. நாங்கள் ஃபுல்லி கோஆப்ரேட் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும்னா, நமது ஆர்கனைசேஷன் எங்கள் ஆர்கனைசேஷனுக்கும் இந்த ஒரு நடந்த கேஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை குறிப்பிட தான் விரும்பினேன். எக்ஸப்ட் தட் வி borrowed the money and we paid the back. பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம். ட்ரிக் டு பத்மாவதி. அது தவிர்த்து எங்களுக்கு வேறு எந்த விதமான கனெக்ஷன் இல்லை என்பது தான் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதில் வந்து எப்படின்னா, இன்னொன்று சொன்னாங்க, டிமானிட்டைசேஷன் பீரியடில் 500,000 நோட்டெல்லாம் எடுத்து நாங்கள் டிரான்சாக்ட் பண்ணோமா, அது மாதிரி நிலைமையில் நாங்கள் இல்லை. அது மாதிரி
வேண்டாத இதெல்லாம் ஈடுபடுவதில்லை என்பதையும் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அப்புறம் நேற்று வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணது வந்து ஸ்டெல்லிங் ரோடுடைய என்னோட ஆஃபீஸ் ப்ரிமிஸ் தான் பண்ணாங்க. தே இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் தே வாண்டட் சம் டாக்குமெண்ட்ஸ் வி ஹவ் கிவன் அண்ட் தே ஆர் வெரி நைஸ் அண்ட் அவர் பீப்புள் ஆர் ஆல்சோ கோஆப்ரேட்டிங் ஃபுல்லி. நான் உங்களை எல்லாம் விரும்பி கேட்கறது என்னென்னா, தயவு செய்து பிஃபோர் யூ பப்ளிஷ், ரொம்ப பீப்புள் லைக் மீ, எங்களை நம்பிட்டு பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு தடவை ஒரு கட்டமான ஒரு தவறான இது வந்து தான் அதுதான் நினச்சிட்டு இருப்பாங்க ஒழிய நாம் செய்கிற நன்மைகள்லாம் தெரியாது. நாங்கள் ஓரளவுக்கு இது வரைக்கும் நல்லா என்னை கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இந்த சமயத்தில் மட்டும் பல பல செய்திகள் பல இடத்துல தவறான செய்திகள் வந்தது. அது மாதிரி வேண்டாம். அது தயவுசெய்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தமிழ்நாடு பூரா நினைப்பாங்க, ஓ டாக்டர் பழனி பெரியசாமி இவ்வளோ ஆர்கனைசேஷனை ஏற்படுத்துறதெல்லாம் தவறான வழியில் தான் வந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ தாரம் 3 டெக்கேட் 4 டெக்கேட் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து தொழில் ஆரம்பித்து பல பேர்த்துக்கு பல ஆயிரம் பேருங்களுக்கு வாழ்வு கொடுத்ததுக்கும் 30,000 ஃபார்மர்ஸுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கும் அப்படிலாம் இது பண்ணுறப்போ இது மாதிரி செய்து போனால் அவங்க நம்ம தவறான நினைப்பாக. அந்த தவறு ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஃபேக்டர் வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு வேண்டிக்கத்தை தான் இது. இதன் மூலம் நான் இதை தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் சம்டைம் இங்கே எங்கேயும் ஏதோ மிஸ்டேக்ஸ் ஏற்படுத்தலாம். அதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் எங்களுக்கு ரிலேட் இல்லாத ஒரு கம்பெனியை அதை வச்சுட்டு நாங்கள் தான் அந்த இதெல்லாம் செஞ்சுங்கிறது காட்டுறது வந்து அது நல்லதாக இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்றைக்கி உலகத்தில் எடுத்தால் ஒரு நாம் செய்ய சேவைகளில் தவறுகள் ஏற்படும். இருந்தாலும் நம்மளுடைய சேவையை வந்து தொடர்ந்து செய்யணும். அது உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும்னு கேட்டுட்டு நீங்கள் இதை மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கேட்டேன். உங்களுக்கு எதனாச்சும் கேள்வி இருந்தால் கேட்கலாம். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து பத்மாதேவி சுகர் நிறுவனம் வாங்கின பணத்துல தான் உங்களுக்கு வந்து முறைகேடா உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்றதான் குற்றச்சாட்டை முன் வச்சு அந்த சோதனை நடத்துறது. எப்பவுமே கடை வாங்கப்போ நாங்கள் அஃபீஷியலாக கடை வாங்கினோம், அஃபீஷியலாக பே பண்ணியாச்சு. அந்த பணம் எங்கேருந்து வந்தது என்னங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதை கனெக்டிவிட்டி பண்ணுறது நம்ம முடியாது. ஏன்னா நான் சுகர் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால, அதாவது அப்போ அவர் அந்த பட்டேல் பிரதர்ஸ் நமக்கு க்ளோஸாக இருந்தாங்க. அவங்ககிட்ட எனக்கு ஒரு அப்பு ஓட்டுறதுக்கு பணம் தேவைப்பட்டது. நான் பணம் கேட்டேன். அவர் வந்து லோன் கொடுத்தாரு. அந்த லோன் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த லோனை ஒன்று பே பண்ணிட்டோம். ஸோ மேட்டர் இஸ் ஓவர். பட் எப்படி வருது என்னங்கிறத வந்து பிரச்சனை இருக்கலாம். அதை வந்து இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருவாங்க. 2015-16 அது 10 வருஷம் மேலே. நாங்கள் அதெல்லாம் மறந்துட்டோம். Absolutely loan, and loan was cleared through legal means. Totally pay பண்ணாச்சு. ஐயோ, எனக்கு வந்து அதுதான் ரிப்போர்ட். எனக்கு எந்த விதமான ஆர்கனைசேஷன் காஞ்சிபுரத்தில் இல்லை. எங்களுக்கு இருக்கிறது வந்து அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னு அது போய் அந்த 6 இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொன்னது ஸ்டெல்லிங் ரோடு மட்டும் தான் நம்பளுது. மீதி 5-6 இடம் அது பத்மாவதி சுகர்ஸ் ரிலேட்டடு இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லையா? பத்மாதேவி சுகர்ஸ் அந்த நிறுவனத்திலிருந்து அப்பு ஹோட்டல் நம்மளோட இதுக்கு ஒரு சஸ்பெக்ட்ல சிபிஐ சர்ச் பண்ணதா நம்ம சொன்னாங்க.
இந்த விஷயத்துல சிபிஐ நம்மளோட இதுல வழக்கு நம்ம மேல பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில நம்மள்ட்ட விசாரணை நடத்தி ஆவணங்கள் வாங்கி சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு தேவை ஸ்பெசிஃபிக் ரோல் டு ப்ளே. எங்கெங்கே ட்ரேஸ் இருக்கோ அப்படின்னு பார்ப்பாங்க. வந்து நம்ம எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க தே ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் அபவுட் ட்ரேசிங் வேர் த மணி வென்ட் அண்ட் ஆல் தட். ஸோ நாங்கள் பாரோ பண்ணதுனால எங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. தட்ஸ் ஓகே. எவ்வளவு பணம் கடன் வாங்கப்பட்டதுன்னு நாங்கள் வாங்கினது வந்து ஒரு 10 or 12. 2015, sir. 2015. A You know, small long fund. back. Long back. We have to check, sir. அது But very less very amount. minimum. But it has been paid properly. பட் அந்த கடன் அந்த பணம் வந்து எங்கேயிருந்து வந்ததுன்றது உங்களுக்கு தெரியாது. எப்படி தெரியும்? அப்ரோச் பண்ணி இந்த பத்மாவதி சுகர் ஆமாம். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இருக்குல்ல சார், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் சுகர் கெமிக்கல் ரெண்டு இதுல தான் வந்து ஏதோ முறைக்கு நடந்ததா வந்து சொல்றாங்க. நோ 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 அதுக்கு கனவு எங்கேயுமே இல்லை, கனெக்ஷனே இல்லை. அது தொடர்பான எதுவுமே என்கொயரிஸ் எதுவுமே போகலையா? இல்லை, நேற்று ஸ்டெல்லிங் ரோடு மட்டும் தான் வந்து பார்த்தாங்க. நம்ம பீப்புள் ஃபுல்லி கோஆப்ரேட்டட். That enquiry only related to the transaction entered with the Padmavati Sugar, sir, not beyond that. This enquiry nothing to do with sugar company related or hotel related business related கிடையாது. Only the loan அங்கிருந்து வாங்கினாங்க இல்லையா Padmavati Sugars, அது ரிலேட்டட் மட்டும்தான் enquiry was conducted, sir. அப்பான அமௌண்ட் இவ்வளவுதான் இதுதான் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டான அமௌண்ட் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. இந்த அமௌண்ட் ஒரு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, இந்த இதுக்காக தான் இது என்கொயரி. So that we have to check, sir. ஏன்னா 10 years back சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை ஏன்னா மேட்டர் இஸ் சப்ஜுடிஸ். ஸோ அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால பிஃபோர் அவங்க நடத்த விசாரணை என்ன மாதிரி இருக்கு? இல்லை ஒன்லி த டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக மட்டும் அதெல்லாம் வேண்டாம். அது வந்து தட் இஸ் பியாண்ட் அவர் ஸ்கோப். இல்ல அது சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது திங்க் ஆகுறது அது வேண்டாம். நம்ம எதுக்கு அது வந்து கவர்மெண்ட் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் லெட் கண்டினியூ. அவங்களுக்கு நம்ம இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. நாங்கள் உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் என்னென்னா, நான் அந்த 6 இடத்துல சோதனை பண்ணது பழனி பெரியசாமியோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, காலேஜஸ் அது இதுன்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. சொசைட்டியில் என்னோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகிடுச்சு. உலகம் பூரா எனக்கு இது விசிபிலிட்டி இருக்கனால எல்லாம் இப்படி தான் வந்து என்னோடய க்ரோத் உடைய ஸ்டோரியே டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால தான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் உண்மையான செய்தியை மட்டும் சொல்லுங்கள். நேற்று வந்து 6 இடத்துல போனால் எங்களுக்கு எந்த விதமான இது எங்கேயுமே இன்வெஸ்டிகேட் பண்ணல. மோரோவர் நாங்கள் வி ஆர் ஃபுல்லி கோஆப்ரேட்டிவ். லா மஸ்ட் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். நேற்று நடத்துற சிபிஐ சோதனையில நீங்க மறுப்பு தெரிவிக்கிறீங்களா இல்ல விளக்கம்? நோ 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 நாங்கள் அதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணல. அதெல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். நோ 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 அதெல்லாம் அதில் வந்து டோன்ட் இன்டர்ஃபியர். அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணாதீங்க. அது பாட்டு போகட்டும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பணம் வாங்கினோம், அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம். அது எங்கே வந்தது என்னங்க அது அந்த டைம் எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் தெரிய வருது. அது எங்களுக்கு தெரியாது. நேற்று நடந்தது இப்போ பார்த்துட்டு போயிட்டாங்க. அதாவது உங்களுக்கு சம்மன் கொடுக்குறோம், அது மாதிரி எனக்கு என்கொயரிக்கு வாங்க, நீங்க எப்போ அவங்ககிட்ட கடன் வாங்குறீங்க, அந்த டீட்டெயில் எங்களுக்கு தெரியாது. அந்த இது அது வந்து கவர்மெண்ட்டு லெட் அஸ் நாட் இன்டர்ஃபியர் இல்லை. என்னுடைய மெயின் பர்பஸ், நாங்கள் நேற்று வந்து எல்லா இடத்துலையும் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அந்த லோன் நான் தான் இது வாங்கி ஃப்ராட் பண்ணேன் அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த லோனுக்கு நமக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை, பத்மாவதிக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் வாங்கின லோனை திருப்பி கொடுத்துட்டோம். அது மேட்டர் இஸ் ஓவர் அப்படிங்கிறது தான் என்னது. எது இல்லை இல்லை நான் பாம்பேல தான். பத்மாவதி சுகர்ஸ் கிட்ட இருந்து நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு டைமா தான் வாங்குறீங்க. ஆமாம். வாங்கும்போது அவங்களுக்குள்ள அவங்க வேற என்ன பிசினஸ் பண்ணிருப்பாங்கன்றது உங்களுக்கு எனக்கு எப்படிங்க தெரியும்? அது எனக்கு எப்படி தெரியும்? சரி, அவர் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தார். அப்போ
நான் சுகர் மில்ஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனில் இருந்ததுனால அவர் வந்து நம்ம ஃப்ரெண்டானார், எங்களுக்கு தேவைப்பட்டது, அப்போ பணம் கொடுத்தாரு, வாங்கினா தீர்ந்து போச்சு. எப்படி வந்து என்னங்கள் போய் கேட்க முடியுமா என்ன? இல்ல பர்டிகுலரா அந்த ஐஓபில அவங்க வாங்கின அந்த பணத்திலேருந்து உங்களுக்கு வந்திருக்குங்க. நீங்க உங்களுக்கு வரும்போது அதை செக் பண்ணுறதோ இல்லை அதுல அது மாதிரி நாங்கள் Normally they- அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஓவரால் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் நேற்று வந்து உண்மையிலேயே எனக்கு மனம் உளைச்சலாக மனம் வருத்தம். இவ்வளோ ப்ரெஸ் எப்பவுமே கரெக்டாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணி நான் செய்கிற வேலையெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இதில் ஏதோ மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஒன்று கசமசான இது பண்ண உடனே மக்கள் மத்தியில் என்னுடைய என்டையர் க்ரோத் ஸ்டோரி அப்படியே எவாப்ரேட் ஆன மாதிரி ஆகிடுது. அதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணணும். பொலிட்டிக்கல் ஏதாவது மோட்டிவா இருக்கு? இல்லை அதெல்லாம் நோ பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணவே கூடாது. இது வந்து தனிப்பட்ட முறையில் வி பாரோடு மணி, அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம். நேற்று இன்வெஸ்டிகேஷன் ஒரே ஒரு இடத்துல நடந்தது, மீதி இருக்கிற இடம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அண்டு நாங்கள் தொழிலை வந்து கண்டினியூஸ் பண்ணுறோம். எங்களை நம்பி இருக்கிற விவசாயிகள், ஷேர் ஹோல்டர்ஸ், பார்ட்னர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தே ஷுட் நாட் கெட் டிஸ்டர்ப். அதனால் அஜிடேட் ஆகி இருக்கக்கூடாது. எல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்கிற வேலையை செஞ்சிட்ருப்போம் அப்படிங்கிறத உங்கள் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும். ஒரு மன உளைச்சல், மன வருத்தத்துக்கு ஆளாதான் சொல்றீங்க. நீங்க ஒரு நண்பர்கிட்ட பணம் வாங்கினா அது வாங்கினது விளைவு நேற்று இந்த மாதிரி சிபிஐ அதிகாரிகள். ஆமாம், இந்த மாதிரி கடன் வாங்கி தொழில் நடத்துவதற்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும் இந்த நேரத்தில்? இனிமேல் இதுலேருந்து ஒரு லெசன் என்னென்னா, அது எப்படிங்க வந்து இதில் வந்து பணம் கொடுக்குறாங்க, எப்படி பணம் உனக்கு வந்ததுன்னு கேட்டால் அது மரியாதை இல்லையில்ல. கிடைக்காது. அது மாதிரி இது நான் சமத்தில் இன்னசென்ட்டாக பணம் கேட்டேன், ஒரு நம்ம ஸ்மால் அமௌண்ட்டு அது கேட்டால் அவர் கொடுத்தாரு. தென் பின்னால் வந்து செட்டில்மெண்ட் அப்போ கம்ப்ளீட்டாக பே பண்ணிச்சு. தட்ஸ் ஆல். அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் ஓவர். என்னங்க? 2023 பே பண்ணியாச்சு. 2023 பே பண்ணியாச்சு. எனிவே எவ்வளோ இருக்கும் கல்யாணம்? சார் ஒரு அப்ராக்சிமேட்டா என்ன வாங்கினா ஒரு 15-16 crores இருக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா இட் இஸ் நாட் எ பிக் அமௌண்ட். என்னென்ன ஆவணங்களெல்லாம் எனிவே இல்லை ஆவணங்கள்ன்றது எல்லா பத்மாவதி சுகர்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கும். பட் இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா வெரி லிமிட்டட். ஒன்லி என்ன டிரான்சாக்ஷன் நடந்ததோ அது ரிலேட்டடாக எப்படி வாங்கினீங்க, என்ன பே பண்ணீங்க ரிலேட்டடான இது மட்டும்தான் அதை அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து ஃபர்தராக எதுவும் இன்னும் நமக்கு எதுவுமே இன்னும் இன்ஃபார்ம் பண்ணல சார். இனிமேல் தான் தெரிய வரும். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய ப்ளீஸ் சார். நம்ம கோஆப்ரேஷனுக்கு நன்றி. We are going to cooperate with CBI. And we are fully cooperating with CBI, and there is no problem. And they are also, they have a duty to perform. They must perform. And we should not interfere. And all these years, our relations with the government and organizations are proper. And we will conduct ourselves. Our officers and everybody are very good people. So only thing is, the reason என்னன்னா, அந்த லோனுக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. எஸ், அந்த வழக்குக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை என்பது மக்களுக்கு தெரியணும். ஆனால் அந்த வே ரிப்போர்ட் பண்ண போய் இது
டிமானிட்டைசேஷனில் பணமெல்லாம் மாற்றினேன், எல்லா இடத்துலையும் என் பேரை வச்சுட்டே எல்லாம் எழுதுகிறப்போ மக்கள் படிக்கும் பொழுது லீகலா நீங்க சிபிஐ இத ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு வந்து வராங்க. நீங்க அவர் அக்யூஸ்டும் கிடையாது, அந்த விஷயம் தெரியல. அவங்க அவங்க என்ன பேர் டிஸ்க்ளோஸ் பண்ணது தொடர்பா அதை லீகலா லெட்டர்ஸ் நாட் கோ இன். அவங்க வந்து தே வாண்டட் கம் அண்ட் ஏன்னா அந்த கேஸ் சம்பந்தமா நிறைய பேர் தொடர்பு இருக்கு. ஆமாம் ஒரு சஸ்பெக்ட்ல தான் உங்கள்ட்ட வந்து ரைட் பண்றாங்க. ஆமாம். அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணது சிபிஐக்கு நீங்க லீகலா அந்த கேஸ் நடந்திருக்கும் போது நீங்க மென்ஷன் பண்ணுவீங்களா இல்ல லீகலா மூவ் பண்ணுவீங்களா? இல்ல, we are going to represent properly. ஓகே, வி ஆர் ஓகே, தேங்க்யூ, ஸோ நைஸ் ஆஃப் யூ. நேற்று அந்த ஒரே பிரச்சனை, நேற்று அந்த சோதனை நடத்தும்போது நேற்று எங்க இருக்கீங்க, எப்படி நான் பாம்பேயில் இருந்தேன். என்ன சொன்னாங்க சார்? என்ன சொன்னாங்க? உங்களை தான் போன்ல தொடர்பு கொண்டு பேசுறது? இல்லை, அவங்க வந்து எங்கள் ஆளு சொன்னாங்க இந்த மாதிரி சிபிஐ எங்களுக்கு யார் வந்தாலும் சிபிஐ வந்ததா யாரும் வந்தாங்கன்னு தெரியாது, அங்கே போனோன்னே தான் தெரியும். அவங்க ஃபோன் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அது வந்து தட் இஸ் அ ருட்டீன் ப்ராசஸ். எனிவே ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த ஷார்ட் நோட்டீஸில் நீ வந்தது. என்னுடைய இதன் மூலம் எந்த விதமான இது எங்கள் கம்பெனி பொறுத்த வரைக்கும் we are trying to do our best and எங்களுக்கும் பத்மாவதி சுகருக்கும் எந்த விதமான கனெக்ஷன் இல்லை என்பதுதான். தேங்க்யூ வெரி மச். நன்றி. Thank you.